அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள நண்பர்களே, ஹஜ்ஜி சம்பந்தமாக நாம் பார்த்து வருகிறோம். ஹஜ்ஜி என்பதற்கு அரபி அகராதியில் அல் கஸ்து, நாடுதல் என்று பொருள். நாடுதல் என்று சொன்னால் இறைவனை நாடிச் செல்லுதல், இறை இல்லமாம் காபாவை நாடிச் செல்லுதல். இதுதான் அரபி அகராதியின் பொருளாக இருக்கிறது. மார்க்கத்தின் அடிப்படையில் ஹஜ்ஜி என்று சொன்னால் குறிப்பிட்ட மாதங்களில், குறிப்பிட்ட இடங்களில், குறிப்பிட்ட வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு ஹஜ்ஜி என்று பொருள். இது மார்க்கத்தின் விளக்கமாக இருக்கிறது. குறிப்பிட்ட மாதங்கள் என்று சொன்னால் ஷவ்வால் மாதம், துல்காதா மாதம், துல்ஹஜ்ஜி மாதம் பிறை 10ஆம் நாள் வரைக்கும். அப்போ இந்த குறிப்பிட்ட மாதங்களில் செய்யப்படக்கூடியது ஹஜ்ஜி என்று மார்க்கம் நமக்கு விளக்கம் தருகிறது. குறிப்பிட்ட இடங்கள் என்று சொன்னால் ஒன்று, மக்காவிற்கு சென்று இறை இல்லமாம் காபாவை தரிசிப்பது. அதோடு மாத்திரமல்ல, அந்த காபாவை தரிசித்த பிறகு அந்த காபாவை 7 தடவை வலம் வருவது, சுற்றி வருவது தவாஃப் என்று பொருள். குறிப்பிட்ட வணக்கம். அதோடு மாத்திரமல்ல, தவாஃப் முடிந்த பிறகு மக்காமே இப்ராஹிம் என்ற அந்த குறிப்பிட்ட இடத்தில் 2 ரக்காத் தொழுவது. அது முடிந்த பிறகு சஃபா என்ற அந்த சிறு குன்றுக்கு சென்று சஃபா மருவா, மருவா சஃபா, இப்படி 7 முறை தொங்கோட்டம் ஓடுவது. அது முடிந்த பிறகு அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் தங்களுடைய அந்த ரோமங்களை அவர் களைவார். அதோடு மாத்திரமல்ல, அந்த ரோமங்களை எப்போது களைவார் என்று சொன்னால் இந்த காரியங்கள், இந்த செயல்பாடுகள் முடிந்த பிறகு மினா என்ற அந்த இடத்திற்கு செல்லுவார். துல்ஹஜ்ஜி பிறை 10ஆம் நாள், துல்ஹஜ்ஜி பிறை 11, 12. அப்போ அந்த 3 நாட்கள் மினா என்ற அந்த இடத்திற்கு சென்று 3 சாத்தான்கள், பெரிய சாத்தான், நடு சாத்தான், சின்ன சாத்தான், இப்படி அந்த 3 சாத்தான்களுக்கு அவர் கல்லெறிய வேண்டும். அப்போ இது குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு சென்று அவர் கல்லெறிய வேண்டும். அதற்கு முன்பதாக துல்ஹஜ்ஜி பிறை 9ஆம் நாள் அரஃபாவுடைய தினமாக இருக்கிறது. அந்த அரஃபாவுடைய தினத்திலே அரஃபாவிலே கொஞ்சம் நேரமாவது தங்க வேண்டும். அப்போ இரவிலே அரஃபாவிலே சூரியன் மறைந்த பிறகு கொஞ்ச நேரமாவது அங்கே தங்கிவிட்டு அதற்கு பிறகு முஸ்தலிஃபாவிற்கு செல்ல வேண்டும். அங்கே முஸ்தலிஃபாவிற்கு சென்று அங்கு இரவு முழுவதும் அவர் தொழ வேண்டும். அப்போ திரும்ப மினாவிற்கு வர வேண்டும். அப்போ இதுதான் ஹஜ்ஜி என்பது. அப்போ ஹஜ்ஜி என்பது அந்த குறிப்பிட்ட மாதங்களில், குறிப்பிட்ட இடங்களில், குறிப்பிட்ட வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு ஹஜ்ஜாக இருக்கிறது. இப்படி சாத்தான்களுக்கு அவர் கல்லெறிந்து முடித்த பிறகு தமது ரோமங்களை அவர் களைய வேண்டும். அந்த ரோமங்களை களைவதற்கு முன்னால் அவர் குர்பானி கொடுக்க வேண்டும். அப்போ இதுதான் ஹஜ்ஜினுடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கிறது. இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. குறிப்பிட்ட மாதங்களில், குறிப்பிட்ட இடங்களில், குறிப்பிட்ட வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு இஸ்லாம் ஹஜ்ஜி என்ற ஒரு அங்கீகாரத்தை வழங்கி கௌரவிக்கிறது.